ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 3 ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம கற்றுக்க போகிறோம். அதில் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, இந்த சென்டென்ஸை கவனிங்க. நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், நீ எனக்கு சொல்லித்தர வேண்டாம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கிடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், நீங்கள் எனக்கு எதுவும் சொல்லித்தர வேண்டாம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், நீங்கள் எனக்கு எதுவும் சொல்லித்தர வேண்டாம். இந்த மாதிரி சென்டென்சஸை நம்ம த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் என்ன சாப்பிடணும், நான் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியும், இது எப்படி சொல்கிறது? ஐ நோ. ஓகே, அடுத்து என்ன சாப்பிடணும், இது எப்படி சொல்கிறது? வாட் டு ஈட், வாட் டு ஈட். அடுத்து என்ன சாப்பிடக்கூடாது, இது எப்படி சொல்கிறது? வாட் நாட் டு ஈட், வாட் நாட் டு ஈட். இப்போது இந்த இரண்டு ஃப்ரேஸுக்கும் இடையில அண்ட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போது ஐ நோ வாட் டு ஈட் அண்ட் வாட் நாட் டு ஈட். நான் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் எங்கே போகணும், எங்கே போகக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியும், இது எப்படி சொல்கிறது? ஐ நோ. அடுத்து எங்கே போகணும், இது எப்படி சொல்கிறது? வேர் டு கோ, வேர் டு கோ. அடுத்து எங்கே போகக்கூடாது, இது எப்படி சொல்கிறது? வேர் நாட் டு கோ, வேர் நாட் டு கோ. இப்போது இந்த இரண்டு ஃப்ரேஸுக்கு இடையில் அண்ட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் பயன்படுத்தணும். ஓகே, அப்போது ஐ நோ வேர் டு கோ அண்ட் வேர் நாட் டு கோ. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். எப்போ தூங்கணும், எப்போ தூங்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், நீங்கள் எனக்கு எதுவும் சொல்லித்தர வேண்டாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ நோ. அடுத்து என்ன சொல்லணும்? எப்போ தூங்கணும், இது எப்படி சொல்கிறது? வென் டு ஸ்லீப், வென் டு ஸ்லீப். ஓகே, அடுத்து எப்போ தூங்கக்கூடாது, இது எப்படி சொல்கிறது? வென் நாட் டு ஸ்லீப், வென் நாட் டு ஸ்லீப். I know when to sleep and when not to sleep. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ நோ. அடுத்து என்ன செய்யணும், இதை எப்படி சொல்கிறது? வாட் டு டூ, வாட் டு டூ. ஓகே, அடுத்து என்ன செய்யக்கூடாது, இதை எப்படி சொல்கிறது? வாட் நாட் டு டூ, வாட் நாட் டு டூ. ஓகே, அப்போது ஐ நோ வாட் டு டூ அண்ட் வாட் நாட் டு டூ. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். எங்கே உட்காரணும், எங்கே உட்காரக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ நோ. அடுத்து எங்கே உட்காரணும், இது எப்படி சொல்கிறது? வேர் டு சிட், வேர் டு சிட். அடுத்து எங்கே உட்காரக்கூடாது, இது எப்படி சொல்கிறது? வேர் நாட் டு சிட், வேர் நாட் டு சிட். ஓகே, அப்போது ஐ நோ வேர் டு சிட் அண்ட் வேர் நாட் டு சீட். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ நோ. அடுத்து எப்படி நடக்கணும், இது எப்படி சொல்கிறது? ஹவு டு பிஹேவ், ஹவு டு பிஹேவ். ஓகே, அடுத்து எப்படி நடக்கக்கூடாது, இது எப்படி சொல்கிறது? ஹவு நாட் டு பிஹேவ், ஹவு நாட் டு பிஹேவ். ஓகே, அப்போது ஐ நோ ஹவு டு பிஹேவ் அண்ட் ஹவு நாட் டு பிஹேவ். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ நோ. அடுத்து யாரை நம்பணும், இதை எப்படி சொல்கிறது? ஹூம் டு ட்ரஸ்ட், ஹூம் டு ட்ரஸ்ட். அடுத்து யாரை நம்பக்கூடாது, ஹூம் நாட் டு ட்ரஸ்ட், ஹூம் நாட் டு ட்ரஸ்ட். ஓகே, அப்போது ஐ நோ ஹூம் டு ட்ரஸ்ட் அண்ட் ஹூம் நாட் டு ட்ரஸ்ட். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். பெரியவர்களிடம் எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ நோ. அடுத்து பெரியவர்களிடம் எப்படி பேசணும், இது எப்படி சொல்கிறது? ஹவு டு டாக் டு எல்டர்ஸ், ஹவு டு டாக் டு எல்டர்ஸ். ஓகே, அடுத்து எப்படி பேசக்கூடாது, இது எப்படி சொல்கிறது? ஹவு நாட் டு டாக், ஹவு நாட் டு டாக். ஓகே, அப்போது ஐ நோ ஹவு டு டாக் அண்ட் ஹவு நாட் டு டாக். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். என்ன வாங்கணும், என்ன வாங்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ நோ. அடுத்து என்ன வாங்கணும், இது எப்படி சொல்கிறது? வாட் டு பை, வாட் டு பை. ஓகே, அடுத்து என்ன வாங்கக்கூடாது, இது எப்படி சொல்கிறது? வாட் நாட் டு பை, வாட் நாட் டு பை.
ஓகே, அப்போ ஐ நோ வாட் டு பை அண்ட் வாட் நாட் டு பை. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. எப்போ அமைதியா இருக்கணும், எப்போ பேசணும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஐ நோ, அடுத்து எப்போ அமைதியாக இருக்கணும், இது எப்படி சொல்றது? when to be silent, when to be silent. ஓகே, அடுத்து எப்போ பேசணும், இது எப்படி சொல்றது? when to speak, when to speak. I know when to be silent and when to speak. ஓகே, அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா the second sentence structure. ஓகே, இப்போ the second sentence structureல நம்ம எந்த மாதிரி sentences பார்க்க போறோம் அப்படிங்கிறத இப்போ பாருங்க. இந்த sentences கவனிங்க. அவன் எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவன் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான், அவன் எப்பவும் வீட்டில் கத்திக்கிட்டே இருக்கான், அடுத்து அவன் எப்போதும் ஃபோனு நோண்டிக்கிட்டே இருக்கான், அவன் நாள் முழுக்க டிவி பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த மாதிரி ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போது த செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த சென்டென்சஸோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா ஹீ கீப்ஸ், அதோட என்னது வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவன் எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம். அதாவது இந்த சென்டென்ஸை கவனிங்க. அவன் எனக்கு கால் பண்ணி கொண்டே இருக்கிறான். இந்த மாதிரி தமிழில் இரண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சென்டென்ஸ் ரெண்டு இருக்கு. ஆனால் நல்லா கவனிங்க. அவன் எனக்கு கால் பண்ணி கொண்டே இருக்கிறான், இது வந்து என்ன டென்ஸ் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா he has been calling, he has been calling. அவன் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். எப்போ இருந்து? since 5 o'clock, 5 மணிலேருந்து எனக்கு அவன் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஓகே, இந்த சென்டென்ஸ் வேற, நாம் இப்போ பார்க்க போகிற சென்டென்ஸ் வேற. அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ், சரிங்களா? ரிப்பீட்டடாக அவன் எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து என்ன ஸ்ட்ரக்சர் பயன்படுத்தணும் அப்படின்னா he keeps, அதோட என்ன சேர்க்கணும்? வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும், அதாவது ஜெரண்ட். இது வந்து என்ன டென்ஸ் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவன் எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான், இது எப்படி சொல்றது? he keeps calling me, he keeps calling me. அதாவது அவன் ரிப்பீட்டடா எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவன் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான், ரிப்பீட்டடா அவன் என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான். இது எப்படி சொல்றது? he keeps disturbing me, he keeps disturbing me. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவன் எப்பவும் வீட்டில் கத்திக்கிட்டே இருக்கான், இது எப்படி சொல்றது? he keeps shouting at home, he keeps shouting at home. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவன் எப்போதும் ரிப்பீட்டடா ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கான், இது எப்படி சொல்றது? he keeps checking his phone, he keeps checking his phone. ஓகே, ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னா இந்த மீனிங். அதே இது அவன் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கான், இது எப்படி சொல்கிறது? he keeps fiddling with his phone, he keeps fiddling with his phone. இப்போது fiddle அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா வீணாக நேரத்தை செலவிடுவது. ஓகே, இப்போது இந்த fiddle அப்படிங்கிற வேர்ப் வந்து எப்போவுமே இந்த வித் அப்படிங்கிற ப்ரீபொசிஷனோட சேர்ந்து வரும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவன் நாள் முழுக்க டிவி பார்த்துக்கிட்டே இருக்கான், இது எப்படி சொல்றது? he keeps watching TV all day, he keeps watching TV all day. all day அப்படின்னா என்னது? நாள் முழுக்க, நாள் முழுவதும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. குழந்தை எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கு, இது எப்படி சொல்றது? the baby keeps crying, the baby keeps crying. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவ சிரிச்சுக்கிட்டே இருக்கா எப்போ பார்த்தாலும், ரிப்பீட்டடா, இது எப்படி சொல்றது? she keeps laughing. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவ எப்பவும் கிளாஸ்ல பேசிக்கிட்டே இருக்கா, இது எப்படி சொல்றது? ரிப்பீட்டடா அவ எப்பவும் கிளாஸ்ல பேசிக்கிட்டே இருக்கா, இது எப்படி சொல்றது? she keeps talking in the class, she keeps talking in the class. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவ தொடர்ந்து புகார் சொல்லிக்கிட்டே இருக்கா, இது எப்படி சொல்றது? she keeps complaining, she keeps complaining. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் வேலையை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க, இது எப்படி சொல்றது? they keep postponing the work, they keep postponing the work. ஓகே, இதோட த செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா த தேர்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போறோம்.
ஓகே, இப்போ இந்த தேர்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் என்ன சாப்பிடணும், நான் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். இந்த சென்டென்ஸ் வந்து நாம ஏற்கனவே த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம் இல்லையா? அதே சென்டென்ஸ் தான். ஆனா அங்க வந்து வேற ஸ்ட்ரக்சர் பயன்படுத்தியிருப்போம். இங்க வேற ஸ்ட்ரக்சர் பயன்படுத்த போறோம். இங்க என்ன ஸ்ட்ரக்சர் பயன்படுத்த போறோம் அப்படின்னா, இந்த சென்டென்ஸை கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தெரியும். இது எப்படி சொல்றது? ஐ நோ. அடுத்து என்ன சாப்பிடணும், இதை எப்படி சொல்றது அப்படின்னா வாட் ஐ ஷுட் ஈட். வாட் ஐ ஷுட் ஈட். ஓகே, இப்போ இதற்கு முன்னாடி பார்த்ததுல நம்ம என்ன சொல்லியிருப்போம்? அதாவது என்ன சாப்பிடணும் அப்படின்னா வாட் ஐ ஷுட் ஈட். இதற்கு பதிலாக என்ன பார்த்தோம்? வாட் டு ஈட். வாட் டு ஈட். இந்த ரெண்டுமே கரெக்ட் தான். நீங்க எதுனாலும் பயன்படுத்தலாம். சரிங்களா? வாட் ஐ ஷுட் ஈட் அல்லது வாட் டு ஈட். ஓகே, அடுத்து பாருங்க. என்ன சாப்பிடக்கூடாது, இதை எப்படி சொல்றது? வாட் ஐ ஷுடன்ட் ஈட். வாட் ஐ ஷுடன்ட் ஈட். ஓகே, இதற்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத வாட் ஐ ஷுடன்ட் ஈட். இதற்கு பதிலாக நம்ம எப்படி பார்த்தோம்? வாட் நாட் டு ஈட். வாட் நாட் டு ஈட். இந்த ரெண்டு சென்டென்ஸுமே கரெக்ட் தான். நீங்கள் எது வேணாலும் பயன்படுத்திக்கிடலாம். ஓகே, அப்போ ஐ நோ வாட் ஐ ஷுட் ஈட் அண்ட் வாட் ஐ ஷுடன்ட் ஈட். இந்த சென்டென்ஸ் வந்து உங்களுக்கான சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத நீங்கள் காமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள்.